பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அரசிக்கும் குமரவேலுக்கும் உள்ள பிரச்சனைலாம் முடிஞ்சு அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அரசி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிம்மதியாக இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். எல்லா விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா அரசி காலில் குமரவேலு விழுந்ததெல்லாம் டிவியில் போட்டுருவாங்க. இதை பார்த்த சதீஷ் வீட்டில் இருந்து கிளம்பி பார்த்திங்க அப்படின்னா அரசி வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி நாங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் வந்திருக்கோம், எல்லாத்தையும் டிவியில் பார்த்தோம், இப்போ தான் அரசி மேலே ஒரு தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே அரசி வந்து இவன் தான் என்னை கடத்தினான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே சொல்லியிருந்தா நம்மளோட மருமகளை அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கொடுக்க சம்மந்தமானு கேட்கும்போது பாண்டியன் என்ன சொல்வார் அப்படின்னா, இனிமேல் அரசியோட கல்யாண விஷயத்தில் நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன், அரசி எடுக்கிற முடிவு தான் சொல்லிட்டு அரசியை தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் நீ என்ன சொல்கிறப்ப அவங்கள்ட்ட நான் என்ன பதில் சொல்லட்டும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுக்கு அரசி என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கல்யாணம் நின்று போச்சு அப்படிங்கிறதுக்காக 10 லட்ச ரூபா வந்து கேட்டு வாங்கின இந்த குடும்பத்தை வந்து அரசு ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.